ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம அடிப்படை சட்டம் அறிவோம் சேனல்ல என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, அந்த ஸ்நாட்சிங் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போறோம். இந்த ஸ்நாட்சிங்ன்ற வேர்ட வந்து நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ரோட்ல நடந்து போயிருப்பாங்க. செயின அறுத்துட்டு போயிட்டாங்க. செயின ஸ்நாட்ச் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த ஹேண்ட்பேக்க புடுங்கிட்டு போயிட்டாங்க. அப்படின்ற கம்ப்ளைண்ட் எல்லாம் வரும். இதுதான் வந்து இந்த ஸ்நாட்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்நாட்சிங்க பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பழைய சட்டத்துல வந்து எந்த டெஃபினிஷனுமே கிடையாது. அதுக்கான எந்த தனியா சட்டப்பிரிவுமே கிடையாது. அப்ப போலீஸார் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த திருட்டு குற்றம் அதுக்கு கீழ வந்து ஒரு வழக்கு பதிவு செய்வாங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ராபரி குற்றம் அப்படி இல்லன்னா எக்ஸ்டார்ஷன் அப்படின்னுவாங்க. இந்த அச்சுறுத்தி பறிச்சுட்டு போறாங்க. சூழ்நிலைக்கு ஏத்த மாரி இந்த சட்டப்பிரிவுகளுக்கு கீழ தான் வந்து போலீஸார் வந்து வழக்கு பதிவு செய்து அவங்க மேல வந்து தண்டனை வாங்கி குடுப்பாங்க. இதுதான் வந்து பழைய சட்டத்துல இருந்த நடைமுறை. இப்ப புது சட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா, இதுக்குன்னு ஒரு தனியா ஒரு சட்டப்பிரிவை எடுத்துட்டு வந்து, இதுக்கு ஒரு டெஃபினிஷன் என்ன? இதுல வந்து என்ன தண்டனை குடுக்கலாம்? அப்படின்ற விஷயங்கள கொண்டு வந்திருக்காங்க. நான் அது என்ன சட்டப்பிரிவு, என்ன கிளாரிஃபிகேஷன்றத சொல்றேன். தொடர்ந்து பாருங்க. அதாவது எவரேனும் ஒருவருடைய உடைமையில் இருந்து அசையும் பொருள் எதையேனும் வலுக்கட்டாயமாக, அதாவது பலவந்தமாக, திடீரென எதிர்பாராத விதத்தில் அவர்களிடமிருந்து பறித்துக் கொண்டாலோ, அல்லது தங்களது பாதுகாப்பில் அதை வைத்துக் கொண்டாலோ, அந்த திருட்டு குற்றத்தை செய்கின்ற செயல் தான் வந்து ஸ்நாட்சிங். அதாவது பறிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து செக்ஷன் 304 சப் கிளாஸ் 1 பிஎன்எஸ்ல டெஃபினிஷனா கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த 304 சப் கிளாஸ் 2 பிஎன்எஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கு என்ன தண்டனை அப்படின்றது கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த ஸ்நாட்சிங் பறிப்பு குற்றத்தை செய்கிற எவரேனும் 3 ஆண்டுகள் வரை நீட்டிக்கக்கூடிய ஒரு கால அளவுக்கு சிறை தண்டனை வகைகள் விதித்து தண்டிக்கப்படுதல் வேண்டும் மற்றும் அவரை அபராதத்துக்கும் உள்ளாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 3 ஆண்டுகள் வரை நீடிக்கக்கூடிய ஒரு பனிஷ்மெண்ட், சிறை தண்டனை மற்றும் அவருக்கு வந்து ஃபைனும் போடலாம். இததான் வந்து இந்த சட்டப்பிரிவுல சொல்லியிருக்காங்க. இது போல தொடர்ந்து புது புது சட்டங்களை பற்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்ம அடிப்படை சட்டம் அறிவோம் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.